ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் பன்னீர் ரெசிபியான பன்னீர் கீமா ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது மட்டும் இல்லை ஹெல்த்தியானதும் கூட. இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வரவும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். அன்றைக்கி பச்சை மிளகாவில் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 2 கேரட் சேர்த்துருக்கிறேன். இது கூட நீங்கள் பீன்ஸு பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். ஆனால் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த கேரட்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதில் ஒரு கேரட்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கேரட் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இதில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா குலைவாக சாஃப்டாக வதங்கி வந்திருக்கும். இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் உள்ளது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினதை இதை மாதிரி நல்லா பூவாக உதுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தனி மிளகாய்த்தூளுடைய காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தனி மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இன்னும் 2-3 மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. மற்ற எல்லாத்தையும் நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். அதனால இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டே வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் அப்படின்னாலே நம்ம எப்போவுமே கிரேவி தான் செய்வோம். ஆனால் ஒரு முறை இதில் பன்னீர் கீமா ரைஸ் செஞ்சு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.